நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 2வது சீசன் மலர் காட்சி தொடங்கியது. 2ஆம் சீசன் மலர் கண்காட்சியினை நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பபியா தண்ணீரு அவர்கள் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். இந்த மலர் கண்காட்சியில் 10,000 மலர் தொட்டிகளில் பல்வேறு வண்ணங்களில் பூத்து குலுங்கும் வண்ண மலர் செடிகள், 2000 மலர் தொட்டிகளில் வடிவமைக்கப்பட்டுள்ள வண்ணத்து பூச்சி வடிவம், ஐ லவ் யூ ஊட்டி மற்றும் குழந்தைகளை கவரும் வகையில் கிரிக்கெட் பேட், பேட்மிண்டன் போன்ற வண்ண மலர்களை கொண்டு வடிவமைப்புகள் சுற்றுலா பயணிகள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. மலைகளின் அரசி நீலகிரி மாவட்டம் மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக திகழ்வதால் இங்கு அமைந்துள்ள சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்க ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் உதகையில் தற்போது இதமான காலநிலையுடன் கூடிய 2வது சீசன் தொடங்கியுள்ளதால் வெளிநாடு மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் நாள்தோறும் ஆயிரக்கணக்காக உதகைக்கு வருகை தருகின்றனர். இந்நிலையில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 4.5 லட்சம் மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டன. தற்போது இந்த மலர் செடிகளில் வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. கிட்டத்தட்ட 70 வகையை சார்ந்த டேலியா, சால்வியா, இன்கா மேரிகோல்டு, பிரெஞ்சு மேரிகோல்டு, டெய்சி, கலண்டுலா, ஆந்துரியம் போன்ற பல்வேறு வகைகளை சார்ந்த செடிகளில் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. மேலும் 10,000 மலர் தொட்டிகளில் பூத்து குலுங்கும் வண்ண மலர்கள் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக மலர் மாடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் 2000 மலர் தொட்டிகளை கொண்டு புல்வெளி மைதானத்தில் வண்ணத்து பூச்சி, ஐ லவ் யூ ஊட்டி போன்ற அழகான வடிவமைப்புகளும், செல்போன் விளையாட்டுகளில் அதிகம் ஆர்வம் காட்டி வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கும் குழந்தைகள் வெளியே சென்று விளையாட விழிப்புணர்வை தூண்டும் வகையில் மலர்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட கிரிக்கெட் பேட், பேட்மிண்டன் போன்ற வடிவங்கள் அலங்கரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இக்கண்காட்சி அக்டோபர் மாதம் இறுதி வரை நடத்தப்படும் என பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த 2ஆம் கட்ட மலர் காட்சியினை நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பபியா தண்ணீரு அவர்கள் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வின் போது தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் சிபிலா மேரி மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர். பின்னாடி இந்த வந்துடணும், நிற்கக்கூடாது. நிற்காமல் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் மகுடமாக இருப்பது அரசு தாவரவியல் பூங்கா. இந்த பூங்காவில் 2ஆம் பருவம் அதை ஒட்டி மலர் தொட்டிகளால் நாங்கள் அலங்காரம் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 25,000 தொட்டிகள் வச்சு 10,000 தொட்டிகள் இந்த மலர் காட்சி மாடத்தில் அடுக்கியிருக்கிறோம். அதே போல் 2000 தொட்டிகள் குழந்தைகள் அதிகமாக செல்ஃபோனை யூஸ் பண்ணுறத குறைச்சி விளையாடணும் அப்படின்றத அவேர்னஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம். குழந்தைகள் விளையாடுற மாதிரியும் செல்ஃபோன் இதிலே மலர் தொட்டிகளால் அலங்காரம் பண்ணியிருக்கோம். இதை தவிர 4.5 லட்சம் மலர் செடிகள் பூங்காவில் பல்வேறு பகுதிகளை நடவு செய்து அது பூத்து குலுங்குது. இதை தவிர 70 வகையான மலர் பூக்கள் இங்கே நடவு செய்யப்பட்டு இன்கா மெரிகோல்டு, பிரெஞ்சு மெரிகோல்டு, லிசியாந்தஸ், சைக்ளோமேன், சால்வியா, பிரெஞ்சு மெரிகோல்டு, அதே போல் டெல்ஃபீனியம், லூப்பின், ஆஸ்டர், சப்பனேரியா போன்ற வகைகள் பூத்து குலுங்குது. இதை இந்த சீசனில் நாங்கள் ஒரு 2 மாதம் வரைக்கும் இது இருக்கும். இந்த மலர்கள் இதை ஒரு 2 லட்சம் சுற்றுலா பயணிகள் கண்டுகளிப்பார்கள் அப்படின்னு நாங்கள் இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம். தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல் போன்கள், பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு. A shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.